ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்க, அதாவது எல்லாருக்குமே நல்ல ஒரு அறிவாற்றல் வளரணும், நல்ல புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சில குழந்தைங்க பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸே தெரியும். அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி லேசியாக இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஒரு படத்தை பார்க்கணும். அந்த படத்தை பார்த்தா அவங்களுடைய அந்த மாதிரி அறிவாற்றல் நல்லா வளரும். அதை அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த ஒரு சில படங்களை பார்க்கையில நம்மளுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் படித்தேன். அந்த மாதிரி இருக்கையில் என்ன அதாவது நிறைய பேர் இதை அனுபவிச்சு எழுதியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கையில எனக்கு எல்லாமே வேண்டியதெல்லாம் என்னால் கிடச்சிச்சு. நான் அதாவது என்னுடைய ஆற்றல் அதாவது நம்மளுடைய ஆற்றல்லாம் நல்லா வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால அறிவாற்றல் நல்லா தருது அப்படின்னு சொல்லலை. அது எந்த அந்த மாதிரி ஒரு படம், என்ன படம், ஒவ்வொரு நிறைய படங்களை பற்றி நான் வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அதாவது மூளையோட படம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இதுமாரி ஒரு ஒரு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க இருக்காங்க, கொஞ்சம் அதாவது லேசியாக ஃபீல் பண்ணுறாங்க, அறிவாற்றல் இல்லை கொஞ்சம் மாதிரி. அதாவது மனித மூளைங்கிறது ஒரு உறுப்புங்க. அதில் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சியை தான் தருது அது. இதை இந்த படத்தை நம்ம ஒரு சின்னம் மாதிரி வச்சுக்கோங்க. சின்னமாக நம்ம வலது மூளையில் நம்ம அதை பார்த்துட்டே வந்தோமா நைட்டில், அது நம்மளுக்கு நிறைய அறிவாற்றலை தருதாங்க. இது தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இந்த மூளை சின்னத்தை நம்ம பார்க்குறதுனால, அந்த பிரெயினை அந்த படத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு பல தெரியாத விஷயங்கள் தெரிய வருது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மூளையை இந்த சின்னத்தை பார்த்துருந்தால் அதாவது புது புது விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருமாங்க. இதை பார்க்க நம்மளுக்கு அந்த புதுத்தான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது மூளை வளர்ச்சி சற்று குறைவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் இந்த படத்தை அவங்களுக்கு வாங்கி நைட்டில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை செஞ்சு அதாவது இதை அனுபவித்து பார்த்தவங்களும் அதில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நிறைய அதாவது நம்ம நிறைய படங்கள் பார்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத நான் அந்த புக்கில் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி அறிவாற்றல் இல்லாத குழந்தைகள், மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுமாரி வீட்டில் ஒரு சிம்பிளான விஷயந்தான், அழகான ஒரு பிரெயினோட அந்த மூளையோட சின்னத்தை எடுத்து வீட்டில் சுவத்துல எங்கேயோ அந்த குழந்தைங்க பார்க்குற மாதிரியோ பெரியவங்க பார்க்குற மாதிரியோ யாருக்கு அந்த இது தேவைப்படுதோ அவங்க கண் முன்னாடி நைட்டில் வலது பக்க மூளையில் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுமாரி அதில் பதிய வச்சிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடனே டெவலப் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகானுங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நான் படித்த ஒரு கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய படங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புக்கில் இருக்குது, நான் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2-3 ட்ரை பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு. அதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதுமாரி வேறு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, நான் அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். எங்களுடைய சேனலை அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இதுமாரி பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்து பயன்பெறலாம். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.